நான் உங்கள் சுடலைமணி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கொன்னக்காடு, அறிவியல். தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். 2025-26 அந்த கல்வியாண்டுக்கான என்ஹோம்ஸ் தேர்வுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நான் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை ஒன் மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க. apply1.tndg.org இந்த வெப்சைட்டுக்குள்ளே இதை என்ன செய்யணும், என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கோ கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு அதாவது நம்ம யூடைஸ், அதாவது பள்ளியுடைய டைஸ் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கேட்கும், அதாவது நம்பர் கேட்கும், நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், லாகின் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த வெப்சைட் முகவரி, apply1.tndg.org. இதை நீங்கள் என்ன செய்யணும், ஏதாச்சும் ப்ரௌசரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கூலோடைய டைஸ் நம்பர், இப்போ நான் 3322 கோ கொடுத்துக்குங்க. அதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் வந்திருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த புல் ஸ்டூடெண்ட் டேட்டா எம்இஸ் போர்ட்டல் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த வருஷத்துக்கான இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய 8வது மாணவருக்கு இப்போ கேண்டிடேட்டு புல் வந்து 0 இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, புல் டேட்டா அப்படிங்கிறத என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுத்த உடனே டேட்டா புல்டுன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும், டேஷ்போர்டுக்கு போயிருங்க. டேஷ்போர்டு போயிட்டு இப்போ வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து கேண்டிடேட் புல் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, டேஷ்போர்டுக்கு போயிருங்க. டேஷ்போர்டை கிளிக் பண்ணோன்னே மறுபடியும் இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டூடெண்ட் டேட்டா. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்ளை ஃபார் அந்த எந்த எக்ஸாம் இருக்குது, நமக்கு வந்து என்எம்எஸ். அதனால் நம்ம என்ன சொன்னேன், அப்ளை ஃபார் என்டிஎஸ் கிடையாது, நமக்கு வந்து என்எம்எஸ். அதனால் நம்ம என்ன, இந்த ப்ளூ கலர் வந்து நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னா நமக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்எம்எஸ் எக்ஸாம் 2025-26 இருக்கும். அதில் அந்த டேட்டு எக்ஸாம் என்ன டேட்டு 10/1 தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, 10/1/2026. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த டேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன 20/12/11:50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ நம்ம என்ன சொன்னால், அப்ளை எக்ஸாம். அதனால் என்ன சொன்னால், இந்த பென்சில் மார்க்கு அப்ளை எக்ஸாம் என்ன சொன்னால் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பசங்களோட நேம் வரும். அதாவது நமக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க 8வதுல அந்த கிளாஸுடைய நேம் வரும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கா நீங்கள் அப்படியே சைடில் தள்ளுங்க அப்படின்னா, இல்லை இந்த அப்ளைன்னு இருக்கும். இதில் அப்ளை என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் கிளிக் பண்ணுறேன், அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் கொடுக்கப்பட்ட ஃபார்ம் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபில் பண்ண, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த், அப்புறம் இந்த ஃபாதர் நேம், மதர் நேம்லாம் இருக்கும். இப்போ கேண்டிடேட் வந்து ரெசிடென்ட் ஏரியா, ரூரலாக அர்பனா, ரூரல்னால் ரூரல் கொடுங்க, அர்பனா அர்பன் கொடுங்க. எந்த கம்பெனியிலோ அந்த கம்பெனியில் என்ன செய்யணும் நீங்கள் கொடுங்க. அடுத்து வந்து டிசபிலிட்டி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீடியம் வந்து தமிழா இங்கிலீஷா, தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கொடுங்க, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் மீடியம் கொடுங்க. அடுத்து அட்ரஸ் வந்து இதில் ரெசிடென்சியல் அட்ரஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏற்கனவே நம்ம ஸ்கூல் நேம் வந்து அப்படியே வந்திருக்கும், அதை விட்டுருங்க. ஃபாதர் நேம், ஃபாதரோட எஜுகேஷன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து அவங்க வந்து என்ன வேலை பார்க்குறாங்க அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி தான் மதருக்கு. அதுக்கப்புறம் முடிச்சோன்னா நம்பர் இந்த 14 பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸு லிவிங் இந்த ஹவுஸ், எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத என்ன கிளிக் பண்ணுங்க. அதில் பிரதர் எத்தனை, சிஸ்டர் எத்தனை, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 17வது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து எத்தனாவது நம்பர் அப்படிங்கிறத, அதாவது அவங்க வந்து அவங்க மொதல் குழந்தையா 2வது குழந்தையா, அவங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், இதில் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய இன்கம் இதில் சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் கொடுத்துக்கிறேன் 50,000 to 1,00,000 கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபோன் நம்பர் லேண்ட்லைன்னா மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு என்ன செய்யணும் சேவ் அண்ட் அப்ளை அப்படி கொடுத்திங்கன்னா அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அப்ளை ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த மேக் பேமெண்ட்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் என்ன செய்யணும், போய்ட்டு பேமெண்ட் வந்து கட்டிக்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் நேம் வந்து அப்ளை பண்ணும்போது ஆதாரில் என்ன இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கிட்டா நமக்கு பாஸ் பண்ண அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யணும்னா, அதாவது என்ன செய்யணும், பணம் கொடுக்கும்போது ஆதாரில் இருக்க மாதிரி தான் அந்த பெயர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன அதுபடி இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நான் மறுபடியும் டேஷ்போர்ட்டுக்கு போயிடுறேன். டேஷ்போர்ட்டு போய்ட்டு இதை அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்டோ அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா பேமெண்ட்டு நம்ம மொபைல்லே என்ன செய்யலாம்னா கட்டிக்கலாம். இந்த எல்லாமே மொபைல்லே பண்ணிக்கலாம். இது எல்லாமே மொபைலில் தான் நான் சொல்கிறேன். பேமெண்ட் என்ன செய்யலாம்னா எத்தனை பேருக்கோ அத்தனை பேர் செலக்ட் பண்ணிட்டு கட்டிட்டு என்ன செய்யணும், நீங்கள் அந்த சம்மரி என்ன செய்யலாம் டவுன்லோட் பண்ணிடுங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க உங்களுக்கு ரெசிப்ட் வரும். இருந்தாலும் என்ன செய்யணும்னா அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த சம்மரி வந்து என்ன செய்யணும் கிளிக் பண்ணி அதை என்ன செய்யணும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அதேமாதிரி என்ன செய்யணும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவும் என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்ன செய்யணும் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம். நம்ம மொபைல்லே என்ன சொல்லணும்னா இந்த apply1.tndg.org இது மூலம் என்ன செய்யலாம் நம்ம எளிமையாக என்எம் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணால் நீங்கள் அதையும் பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அப்ளை பேஜுக்கு என்ன செய்யணும் போயிடும். தேங்க்யூ. இது உங்கள் நான் சுடலைமணி, ஊராட்சி நடுநிலைப்பள்ளி, கொன்னக்காடு, அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், அறந்தாங்கி ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.